திருப்பரங்குன்றம் மலை மீது அமைந்துள்ள தர்காவில் ஆடு, கோழி அறுத்து சமபந்தி விருந்து என அறிவிக்கப்பட்டதால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாலமுருகன் வழங்கிட கேட்கலாம். பாலமுருகன், வணக்கம். பள்ளிவாசல் நிர்வாகிகளின் அறிவிப்பால் அங்கு போலீசார் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். இது குறித்தான விவரங்களை பதிவு செய்யலாம் பாலமுருகன். வணக்கம். மதுரை திருப்பரங்குன்றம் மலை மீது உள்ள தர்காவில் ஆடு, கோழி அறுத்து சமூக நல்லிணக்கத்திற்காக சமபந்தி விருந்து நடைபெறுவதாக பள்ளிவாசல் சார்பாக இன்று தகவல் வெளியானது. இந்த நிலையில் பரபரப்பு ஏற்பட்டு தற்போது காவல்துறையினர், மாவட்ட துணை ஆணையர் தலைமையில 100க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் அங்கு திருப்பரங்குன்றம் மலை செல்லும் பாதையில் 100க்கும் மேற்பட்டோர் காவல்துறையினர் பாதுகாப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். கடந்த மாதம் ராஜபாளையம் மயிலம்பட்டியைச் சேர்ந்த சையது அபுதாயிர், வயது 53, தனது குடும்பத்தினருடன் திருப்பரங்குன்றம் மலை மேல் உள்ள சிக்கந்தர் பாதுஷா சமாதியில் கந்தூரி கொடுப்பதற்காக ஆட்டுக்கிடாயுடன் வந்திருந்தார். அப்போது திருப்பரங்குன்றம் மலைக்கு செல்லும் வழியில் பாதுகாப்பு பணியில் இருந்த காவல்துறையினர் ஆட்டுக்கிடாயுடன் செல்ல அனுமதி இல்லை என கூறியதால் அருகில் இருந்தவர்கள் பள்ளிவாசல் மற்றும் இதர பள்ளிவாசல் அமைப்பினர் தகவல் அறிந்து அந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பின்னர் காவல்துறையினர் அவர்கள் கைதும் செய்யப்பட்டனர். இந்த நிலையில் கடந்த 2 வாரத்திற்கு முன்பு இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பல்வேறு இஸ்லாமிய அமைப்புகள் திருப்பரங்குன்றம் சன்னதி தெருவில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தடைகளை மீறி சாலை மறியலிலும் ஈடுபட்டனர். இதனால் 300க்கும் மேற்பட்டவர் கைது செய்தனர். திருப்பரங்குன்றம் மலை மீது உள்ள பள்ளிவாசலில் ஆட்டுக்கிடாய் போன்றவற்றை வெட்டி விருந்து வைப்பதாக கொண்டு சர்ச்சையை கிளப்பிய நிலையில் இதற்காக இந்து அமைப்புகளும் பல்வேறு எதிர்ப்புகளை தெரிவித்த நிலையில் திருப்பரங்குன்றம் பகுதி முழுவதுமே, அந்த கோவில் பகுதி முழுவதுமே பரபரப்பான சூழ்நிலை நிலை வந்தது. இந்த நிலையில் இன்று திருப்பரங்குன்றம் பள்ளிவாசலில் இருந்து ஆட்டுக்கிடாய் வெட்டி அனைவருக்கும் சமபந்தி நடைபெறுவதாக சிக்கந்தர் அவுலியா பள்ளிவாசல் சார்பில் அறிவிப்பு வெளியானது. இதற்கு இந்த நிலையில் காவல்துறையினர் இன்று மலைக்கு செல்லும் பாதை அடியில் கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட காவல்துறையினர், கைது செய்யப்பட்ட வாகனங்கள், தாசில்தார், திருமங்கலம் கோட்டாட்சியர், மாவட்ட துணை கண்காணிப்பாளர் அங்கு போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். மேலும் தர்காவில் தற்போது சந்தனக்கூடு திருவிழா நடைபெற்று வருகிறது. இதனால் ஏராளமான இஸ்லாமியர்கள் வந்து செல்கின்றனர். அவர்களுக்கு அனுமதி அளிக்கப்பட்டு வருகிறது. எப்படி என்றால், சாமி தர்காவில் வழிபடுவதற்கு அனுமதி அளிக்கப்பட்டு வருகிறது. ஆனால் ஆடு, கோழி வெட்டுவதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதனால் அங்கு பரபரப்பான சூழல் நிலவி வருகிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பாலமுருகன்.